எனக்கு ஓகேனா சொல்லு, தூக்கிட்டு போவா? அச்சச்சோ, என்னை கீழே போட்டுருவீங்க. அப்படியெல்லாம் போட்டுருவேனா? தூக்கட்டுமா சொல்லு. ரிஸ்க் எடுக்கணுமா? அதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. வா. நிழலில்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாதா, அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே எங்கிருக்கிறாய். அதுக்கு வாங்க இதுக்கு வாங்கன்னு ஸ்கூல் விஷயமா கொஞ்சம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேனோ? அப்படி ஏதாவது இருந்தா நீங்க ஷுவரா என்கிட்ட சொல்லிருங்க. என்ன சார் இப்படி கேக்குறீங்க? என் வேலையே இதானே, அதுக்கு தானே நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லை மேம், வேலையவும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க. நேத்தெல்லாம் நான் முடிக்க வேண்டிய வேலை எவ்வளவோ இருந்தது, எல்லாத்தையும் சிம்பிளாக முடிச்சு என்னை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுருந்தது ரொம்ப ஹாப்பி தான். இதில் என்னோட பர்சனல் ஒர்க்கையும் உங்களுக்காக இழுத்துக்கிட்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வர நிற்க வைப்பேன்னு நான் நினைக்கல. ஓகே சார், இதனால என்ன இருக்கு? எனக்கு இங்கே யாரும் தெரியாதுன்னா பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்டு இங்கே தான் ஒர்க் பண்ணுறா, அப்படிங்கிறப்ப அவன் மூலியமா ஏதாவது மூவ் பண்ணலாம். ஏமாத்துற உலகம் எப்படி இருக்கு பாருங்க மேடம். எங்க பெரியப்பா எல்லாத்தையும் ஏமாத்தி இத்தனை வருஷமா இந்த ஸ்கூல்ல ரன் பண்ணி பெருசா ஒன்றும் நல்லா இருந்துடல. ஆனா ஏன் இந்த ஆசைன்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியல. சார், உங்க பெரியப்பா மட்டும் இல்ல, உலகத்துல பாதி மக்கள் அப்படிதான் இருக்காங்க. அடுத்தவங்க உழைப்ப திருடி சாப்பிட்றதுல தான் அவங்களுக்கு சந்தோஷமே. அந்த மாதிரி ஜனங்க இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். உங்க அப்பா அம்மா கொஞ்சம் விட்டுட்டாங்க, என்ன பண்றது? ஆனா இப்போ உங்களுக்கு அந்த இது கிடைச்சிருச்சுல்ல, அதுதான் கர்மான்னு சொல்றது. அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சு ஆவாங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க. கரெக்ட் தான் இல்ல மேடம். எத்தனை நாள் ஏமாத்தி பொழைச்சிட முடியும்? எங்க அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்துனது மாதிரி இப்போ என்ன ஏமாத்த முடியல. கேஸ் எங்களுக்கு சாதகமா திரும்பி வந்துருச்சு. ஆனா என்ன, இந்த ஸ்கூல் கைக்கு வரும்போது அம்மா அப்பாவும் கூட இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்க இல்லாதது தான் ஒரு வருத்தம். ஃபீல் பண்ணாதீங்க சார். ஒத்த பிள்ளையா பெற்று உங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டோமேனு பாவம் அவங்க ஆன்மாவும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் வரி பண்ணாதீங்க. எங்கே இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. தேங்க்யூ மேம், நீங்கள் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். யார் ஃபோன்ல? ஃப்ரெண்டு தான் சார். உள்ளே வந்துட்டாலன்னு தெரியல. 1 மினிட். பேசுங்க பேசுங்க. ஹலோ காயு, நாங்கள் ஆஃபீஸ் வாசலில் தாண்டி நிற்கிறோம். ஆமாம் ஆமாம், சாரும் கூட வந்திருக்காங்க. நீ ஆஃபீஸ் வந்துட்டியா? உள்ளே தானே இருக்க? ஓகே ஓகேடி, எனக்கு சாரோட இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன்டி. நீ பேசிட்டு கூப்பிடு. ஓகேடி ஓகேடி. பாய் பாய் பாய். என்னாச்சு? காயு உள்ளே வந்துட்டாலாம். நேற்று தாலுகா ஆஃபீஸில் முடிக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு சார்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு ஒரு சீல் வைக்கணும், அவ்வளோதான் சொன்னான். அதை மட்டும் முடிச்சிட்டா அப்ரூவல் ஈஸியாக கிடச்சிருமா. பார்த்துக்கலாம் சார். இப்போ போய் நேரில் மீட் பண்ணுறோம்ல, அவள் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ரொம்ப தேங்க்ஸ் மடோனா. இந்த அப்ரூவல் பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு பயந்து போயிருந்தேன். நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டீங்களே. ஐயோ சார், என்னால் எதுவுமே இல்லை. ஃப்ரெண்டு உள்ள ஒர்க் பண்ணுறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. தெரிஞ்சவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு உதவியாக இருக்குல்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ உள்ளே போகலாமா? சார்கிட்ட பேசிட்டு சொல்கிறாலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்கா. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம், நீங்கள் தான் வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க. அது என்னவோ உண்மைதான் சார். இன்னைக்கு அன்னைக்கிளிக்காவும் பேங்க்குக்கு ஒரு வேலை விஷயமா போறேன்னு சொல்லிட்டாங்க. நெடுவாளியும் வனசாக்காவும் மட்டும்தான். பாவம், நெடுவாளி இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவா. எல்லாரும் அவங்களுக்கு கிண்டல் பண்றீங்க. எனக்கு என்னவோ உங்க கேங்லயே அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், அவ குழந்தை மாதிரி துருன்னு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளை பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. உங்களுக்கு எப்படி பிடிக்காம போகும்? கண்டிப்பா அவ கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினா வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போவோம். அந்த அளவுக்கு ஒரு காமெடி பீஸ். இருங்க, உங்க ஃப்ரெண்டு காமெடி பீஸ்ன்னு சொல்றீங்கன்னு போட்டு கொடுக்குறேன். அப்படியா? சரி சரி, போட்டு கொடுங்க. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. 30, 35, 40, 45, 50. இல்லே இந்தாம்மா, இதில் அத்தை கொடுத்த 2 லட்ச ரூபா அப்படியே தனியாக இருக்கு. இதை தனியாக வச்சிரு. சரிங்க மாமா. நெடுவாளி எம்பது கொடுத்துச்சு? நெடுவாளி 50,000 கொடுத்தா மாமா. நெடுவாளி 50,000, மொத்தம் 250. வனசா? வனசா 5,000. சரிம்மா, வனசா 5,000. மாடனு 10,000. அந்த தம்பியும் பணம் வச்சு கொடுத்துச்சுல்ல? ஆமாம் மாமா, அந்த முரளி தம்பி 10,000. ரெண்டும் சேர்த்து 20,000 போடுங்க. சரிம்மா. மொட்டைக்கார அத்தா 2,000 வச்சாங்க. பார்வதி அக்கா பாவாடை வீட்டில இருந்து அவ ஒரு அம்மாவுமைனா ஆளாளுக்கு தனித்தனியாக 1,000 வச்சாங்க. இப்படி அது ஒரு சில்லற ஒரு 6,000 போடுங்க மாமா. சில்லற ஒரு 6,000.
மொத்தம் எம்பிட்டு வருது? கூட்டுனா ஒரு 281 வருது அன்னைக்கு. அதுல இருந்து அன்னைக்கு 1000 ரூபாய் எடுத்துட்டோம்ல. ஆமா மாமா, அந்த 1000 ரூபா தான் மேஸ்திரிக்கு வச்சு கொடுத்தேன். அதுல 1000 ரூபா போச்சுன்னா அப்ப 280 வருதோ? ஆமா அன்னைக்கு. அப்புறம் நம்ம அந்த 1 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டோம்ல, அதுல 1 ரூபாய் எடுத்து வச்சோம்னா 380 வரும். அப்புறம் நம்ம பேங்க் கார்டு போட்டோம்ல, அதுல ஒரு 1.5 வந்துச்சுன்னா 5 லட்சம் ரூபா வருமா? இப்ப நம்மளுக்கு லோனுக்கு எம்பிட்டு வேணுங்கிறத பார்க்கணும். அதைத்தான் முதல்ல கணக்கு பண்ணணும். மாமா, லோனு போட்டு தான் ஆகணுமா? லோன் போடாம எப்படி சமாளிப்ப? இருக்கிற நகையப்புறம் கொண்டு போய் ஆரம்பத்திலே அடகு வச்சுட்டா ஒரு ஆத்திர அவசரம்னு வரும்போது என்ன நெக்கிலி செய்ய முடியும்? கையில் நம்மளுக்கு இருப்புக்கு நகை இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதுக்கு லோனு போடுவோம். பொம்பளை பிள்ளையில வச்சுருக்கோம், அவசர ஆத்திரம்னு ஒன்று வரும். அந்த சமயத்தில் அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்க முடியாதுல்ல. நம்மக்கிட்ட பொருள் இருந்துச்சுன்னா தானே வச்சுக்கிற முடியும். சொல்றதெல்லாம் சரிதான். அப்ப எம்பிட்டுதான் மாமா லோன் போடுறது? இன்ஜினியர்கிட்ட பேசிட்டேன். மொத்தம் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 30 ரூபா வரும்னு சொல்றாங்க. நம்ம கையில நகையே வச்சாலும் ஒரு 5 ரூபாய்க்கு வச்சுட்டு 20 ரூபா லோன் போடுற மாதிரி வரும் அன்னைக்கு. 20 லட்சமா? ஆமா ஆமாடி, அதான் நேற்று பேங்க் மேனேஜர்கிட்ட விசாரிச்சோம்னு சொன்னேன்ல. 20 லட்சம் கேட்டாலும் சாங்ஷன் ஆன பிறகு மொத்தமா ஒரே அமௌண்ட்டா கையில கொடுத்துட மாட்டாங்களாம். ஒவ்வொரு படி ஏறும் போதும் தான் அதுக்கேற்றது மாதிரி பிரிச்சு கொடுப்பாங்க போல. அப்படி பார்த்தாலும் ஒரு 8 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்ப லோன் போட்டா மொத்த அமௌண்ட்டையும் மொத்தமா கொடுத்துட மாட்டாங்களா? அப்படி கொடுத்தா நம்மளும் செலவழிச்சிருவோம். ஒரே நேரத்தில் வீட்டு வேலையும் நடக்காதுல்ல. அப்புறம் கையில் காசை வச்சுருந்தா தேவையில்லாத செலவுகள் வரும். அதுக்கு செலவழிச்சிட்டு வீட்டை போட்டுருவோம்னு பேங்க் கரவுகளே பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பாகமாக ஏற அஸ்தி வரத்துக்கு இம்புட்டு, அதுக்கப்புறம் மேல் மட்டத்துக்கு காங்கிரீட் வரைக்கும் இம்புட்டு, அதுக்கப்புறம் பூச்சுக்கு ஒரு கதவுக்கு இம்புட்டுன்னு அதுக்கேற்றது மாதிரி கணக்கு பண்ணி தாண்டி தவிப்பாங்க. இல்லைன்னா நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன ஆகுறது? கையில் காசு இருந்தாத்தே நம்ம வேட்டு விட்டுருவோமே. அதுவும் நெசந்தேன். அப்போ மக்களோட மனசு புரிஞ்சுதான் கொடுக்குறாங்க. ஆனால் வட்டி தான் உண்டன போகும். அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அட, வட்டி இல்லாம அப்புறம் எப்படி அன்னைக்கு? வெளியில போய் நம்ம வட்டிக்கு வாங்கினாலும் 3 வட்டி 5 வட்டின்னு போடுறாங்க. மீட்டருக்கு மேல வட்டி வச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் நம்மளால முடியுமா? பேங்க் வட்டி அதுலயும் நம்ம கேட்டது மாதிரி 7.5% கொடுக்கறதெல்லாம் நல்ல அமௌண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நகையை வச்சா கூட 9%. இந்த வீட்டுக்குங்கிறப்ப 7% சரிதாம்மா, பாத்துக்கலாம், சமாளிப்போம். என்னத்தையோ நீங்க சொல்றத சொல்லி தெம்பை ஏத்துறீங்க. ஆனா மனசு கிடந்து பக்குன்னு அடிக்குது மாமா. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத கழுத. நம்ம எதையும் பாசிட்டிவாவே நினைப்போம், நம்மளுக்கு பாசிட்டிவாவே நடக்கும். அந்த ஆண்டவன் அப்படிலாம் நம்மளை கை விட்டுருவானா? ஆண்டவன் இருக்கிற நம்பிக்கையில தானே களத்துல இறங்கி இருக்கான். ஆனா யார் எம்புட்டு கொடுத்தாங்கிறத கணக்கா எழுதி வச்சுக்க. நாளைக்கு ஒரு விசேஷம்னு வைக்கல கண்டிப்பா கொண்டு போய் திருப்பி செஞ்சிடணும். அதுல இந்த முரளி தம்பி எல்லாம் நம்ம பார்த்து கரெக்டா செஞ்சிடணும். நினைக்கலி அந்த பையனுக்கு ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நம்ம முன்னாடி போய் நிக்கணும். பழக்க வழக்கத்துக்கே நம்மளுக்கு இம்புட்டு செய்யுதுன்னா அது கல்யாணம் காட்சி வைக்கல எல்லாமே நம்ம தான் முன்னாடி நின்று பார்க்கணும். ஏமாமா, இம்புடுத்தோரம் உரிமையா வந்து தட்டு வச்சு பணத்தை கையில வச்சு கொடுத்துருக்குன்னா இம்புடுத்தோரம் நம்ம மேல உரிமை எடுத்து பழகுற பிள்ளைக்கு நம்ம என்ன அப்படியே விட்டுற போறோம்? தம்பிக்கு பொண்ணே நம்ம தானே பார்க்க போறோம். உள்ளூர்லயே அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஒண்ணு மண்ணா இங்கனையே இருந்துக்கிறா பாருங்க. ஐதகப்பன் இல்லாத புள்ள அண்ணன்னு உசுர விடுறேன். அவனுக்காக நம்ம இதை கண்டிப்பா செய்ய நினைக்கல. ஒரு நல்ல பொண்ணா உன் சைடு இருந்தாலும் பார்த்து சொல்லு. நானும் வெளியில 2-3 பேர்ட்ட சொல்லி வைக்கிறேன். எப்படியோ யார் மூலியமாவோ அமைஞ்சிச்சுன்னா நல்லபடியா கல்யாணத்தை முடிப்போம். தெரியும் மாமா. அப்ப நான் அடகு வைக்கிற நகை எடுத்து வைக்கிட்டேன். இந்த பணத்தை கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு சீக்கிரமா பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கிட்டு கிளம்பு. எந்த நகையை வைக்க போற, எத்தனை பவுனுக்கு எம்புட்டு கொடுப்பாங்கன்னு கணக்கு பண்ணி எடுத்துக்க. அங்கே வந்துக்கிட்டு உதறி விட்டுக்கிட்டு தெரியக்கூடாது. எனக்கும் ஒரு சில்லற வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். பேங்க்லயே வேலை இருக்கு? ஆமாடி, அந்த கோயில் பராமரிப்புக்காக கவர்மெண்ட்ல இருந்து காசு போட்டு விட்டாங்கல்ல, அதை ஐயா உடனே எடுத்துட்டு வா. ஆடி மாசம் பிறந்துருச்சு, இனி முளைக்கட்டு போடணும். அதுக்கான வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. அதனால போய் பணத்தை எடுத்துட்டு வரணுமா. நானும் எடுத்துட்டு வந்துட்டு கோயில் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். கோயில் வேலை கூட இருக்கு, முளைக்கட்டு ஆவணியில போட்டுக்கலாம்னு சொன்னீங்க. மக்கள் கிட்ட வரி வசூல் பண்ணி கோயில் வேலையை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு ஆவணியில பாத்துக்கறலான்னு பார்த்தேன். இப்பதான் கவர்மெண்டே பண உதவி பண்ணிருக்குல்ல, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. சரக்குன்னு இன்னைக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்து நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். சந்தோஷம் மாமா. சரி, அப்ப நானும் போய் சீக்கிரமா கிளம்புறேன். சரி வரசவா. நகை பத்திரம் எந்த நகைன்னு பார்த்து கவனமா எடுத்துட்டு வா. நீ பாட்டுக்கு அப்புறம் உதறி விட்டுட்டு வர போற. எப்பா சாமி, அப்படிலாம் வர மாட்டப்பா, பொறுமையா எடுத்துட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. அதுக்குள்ள விடிஞ்சு 9 மணி ஆயிடுச்சா? எப்ப விடியுது பொழுது அடையுதுன்னே தெரிய மாட்டேங்குதே. 9 மணி ஆயிடுச்சு. ஆனா நமக்கு இன்னும் தூக்க விட்டு போகல. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? இந்த மாமியார் வீட்டுல என்ன பண்றாங்கன்னே தெரியல. கேலண்டர் டேட்டு கூட கிளிக்காம வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிக்கணும்? ஒரு கேலண்டர் கூட கிளிக்காம. ஐயோ,
இன்னைக்கு ஆடி வெள்ளியா? அப்ப என் மாமியா ஆடிக்கினே இருக்குமே. மாரியாத்தா ஆடி மாசம் ஆனா ஆக்ரோஷமாயி ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஆடி மாசத்துக்கு அவளும் கோயில் குளத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பொம்பளை 9 மணிக்கு எந்திரிச்சு வருவேன். ஐயோ, அப்ப ஆடி மாசம் ஆம்பளை 9 மணிக்கு எந்திரிச்சா பரவாயில்லைங்களா அத்தை? ஏய் என்னடி என்னையவே கிண்டல் பண்றியா? ஐயோ இல்லங்க அத்தை, சும்மா கேட்டேன். இங்க பாருடி, இவ்வளவு நாள் நீ எப்படி இருந்திருக்கலாம். ஆனா இது ஆடி மாசம், ஒழுங்கா நடந்துக்கணும். நான்வெஜ் சாப்பிடுறது தெரிஞ்சிச்சு நான் கருத்துருவேன். டெய்லி குளிக்கலைன்னா குடல் அறுத்துருவேன். டெய்லி கோயில்ல கூழ் ஊத்துற வரைக்கும் குடுக்கறத தின்னுட்டு கம்மன் இருக்கணும், சரியா? அத்தை, நான்வெஜ் சாப்பிடாம என்னால இருக்க முடியாது அத்தை. புரட்டாசி மாசமே புரட்டா திங்கிறதுக்காக நான் வெளியூர் போயிட்டு வருவேன். நீங்க ஆடியில ஆப்பு வச்சா எப்படி அத்தை? உன் வீட்ல இருக்கும்போது நீ புரட்டாசியில புரட்டா தின்றாலும் சரி, ஆடியில ஆடிக்கிட்டு தெரிஞ்சாலும் சரி, என் வீட்ல இப்படித்தான் இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும். என்னங்க அத்தை இப்படி பண்றீங்க? என்னையும் அவரையும் தான் ஆடி மாசம் முழுக்கும் பேசக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஒரே வெறுப்பா இருக்கு. ஆனா அவன் நல்ல சிறப்பா இருப்பான்டி. உன் தொல்லை இல்லாம சிறகடிச்சு பறப்பான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் வீட்டுக்காரு என்னையவே நினைச்சு கவலைப்படுவாரு தெரியுமா? யாரு? உன் வீட்டுக்காரனா? ஆமா. அடியே, உனக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் எனக்கு புள்ளடி. போன் அடிச்சு பாரு, இப்ப அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க? அத்தை நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீல? அடிச்சு பாருடி உன் அத்தானுக்கு. அடிச்சு பாரு அத்தானுக்குன்னு ஏதோ இக்கு இருக்குது மாதிரி சொல்லுது கிழவி. ஆடிப்போம். பாவம் அத்தான் ஆடி பிறந்துருச்சுன்னு என்கிட்ட பேசாம தவிச்சு போயிருக்காரு. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. பள்ளிக்கூடம் போகையில பல்லாப்பட்டி ஓடையில கொக்கமாக ஆகி போச்சு எனக்கு. இத குத்தம்னு சொன்னா அவன் கிறுக்கு. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. ஏலே ஓம்பிட்டு போன்னு அடிக்குதுடா, என்னைய இறக்கி விடு. இராட்டா இந்த வீடு வந்துருச்சுல, என்ன அவசரம்? இவன் ஒருத்தன் ஆடி மாசம் பொண்டாட்டிட்ட பேச முடியலன்னு கிளவி கட்டையில தூக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியிற கேடு கட்ட வைய. கிளவிக்கு குசும்ப பத்தியா? வீடு வந்துருச்சு இறங்கு. ஏத்தாடி ஏத்தா, இடம் இல்லைன்னு சொல்லாம முன்னாடி வச்சா தூக்கிட்டு வர. இரு என் புருஷன் சொல்லி கொடுக்குறேன். ஓடி போன உன் புருஷன் மட்டும் திரும்பி வரலைனா உன்னை தலையிலேயே தூக்கி வச்சு கொண்டுட்டு வந்திருப்பேன். அவர் தான் திரும்பி வந்துட்டார்ல, அதான் மடியில வச்சு கொண்டுட்டு வந்தேன். தொட்டு தொட்டு தோள் பிடிக்க தூக்கம் வந்தா காலவுக்க ரிஷம் ஒரு பொண்ணு. ஏய் போன் அடிக்குது, உன் பொண்டாட்டியத்தே இருக்கான், எடுத்து பேசுடா. பேசுவான் பொறுமையா பேசுவான். ஏலே பாவாடே, போனில் அடிக்கிற பாட்டு கூட இதுதான் வைக்கணுமா? வேற எதுவும் வைக்க கூடாதா? ஆடி மாசம் போறோம், அப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. சரி சரி இறங்குங்க எல்லாரும். உங்க வீட்டுகளுக்கு தனியா போயெல்லாம் இறக்கி விட முடியாது. அலமேல மட்டும் மடியில தூக்கி போட்டு கொண்டுட்டு வந்த எங்களை கைய பிடிச்சி இறக்கி விடு. இது வேற பண்ணணுமா? ஏண்டா உன் பொண்டாட்டி ஆடி மாசத்துக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்பலையா? வீட்லயே வச்சிருக்கி என்ன சங்கதி? அதுதான் இப்ப உங்களுக்கு எல்லாம் முக்கிய பிரச்சனையா இருக்குல்ல. எங்க அம்மாட்ட அதை இதை ஏத்தி விட்டு 2 பேரையும் பிரிச்சு வச்சுடாதீங்க. பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாவது இருக்கும். இறங்குங்க எல்லாம். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, எக்கச்சக்கமா. ஏலே அருக்காணி போன் அடிச்சுக்கிட்டே இருக்கா, எடுத்து பேசுற எடுவட்ட வேலை. ஏத்திட்டு வந்த என்னைய எடுவட்ட வேலை போடுற. கிளவி, அடுத்த வாட்டி உன்னை கீழே போட்டு நான் வண்டியை மேல ஏத்துறேன். போடா போக்கத்த வேலை. அடியே வாங்கடியே, அவன் பொண்டாட்டிட்ட பேசட்டேன். சரி வாங்க போவோம். ஹலோ அருக்குமா, சொல்லுடா. என்னதான் போன் எடுக்க இவ்ளோ நேரமா? மாமா கொஞ்சம் பிஸியா இருந்தேன்டா, அதனாலதான் அட்டென்ட் பண்ண முடியல. என்ன விஷயம் சொல்லு. நீங்க என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஐயோ ஆமா இருக்குமா, நான் உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணி அப்படியே தனிமையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது, அம்மா தான் நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு. பாத்தீங்களா அத்தை, எங்க அத்தா என்ன நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்றாருன்னு. நீங்க தான் நம்ப மாட்டேனீங்க, இப்பவாது புரிஞ்சுக்கோங்க. இவன் என்ன எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கான்? அடியே எங்க அம்மாவா பக்கத்துல இருக்கு? ஆமா அத்தா, அத்தை தான் இருக்காங்க. ஏய் ஒரு மாசத்துக்கு உன் பொண்டாட்டிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா. போன் அடிச்சோன்னு புலம்பி தள்ளுறியோ? வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். ஆத்தாடி, ஆடி மாசம் எங்க அம்மா ஆவேசமா இருக்கிறது தெரியாம நான் பாட்டுக்கு போனை போட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா அவ காலையிலேயே கத்திரிக்காய் வேணும்னு கேட்டா, அதான் 1/4 கிலோ வேணுமா 1/2 கிலோ வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கம்மா. அம்மாடா 9 மணிக்கு எந்திரிக்கிற உன் பொண்டாட்டி 1/4 கிலோ கத்திரிக்காவும் கேப்ப 1/2 கிலோ கத்திரிக்காவும் கேப்ப. ஏன் கேட்க மாட்டே? வீட்டுக்கு வா, உனக்கு முதுகெல்லாம் தக்காளி பழம் மாதிரி பழுக்க வைக்கிறேன்.
அடி கிளவியலா, நீங்க எல்லாம் இன்னும் போகலையா? எதுக்கு பொண்டாட்டி ஒன்னா சுத்தி வெப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. பள்ளிக்கூடம் போகையில பட்ட பட்டி உடையில கொக்கு மாக்கு ஆகி போச்சு உனக்கு. இத குத்த ஒண்ணு சொன்ன அவன் கிறுக்கு. தொட்டு தோள் பிடிக்க தூக்கம் வந்தா காலவுக்க ரிஷம் ஒரு பொண்ணு வேணும் எனக்கு. இது தண்ணீர் ஊற்றியா தீரும், நான் பன்னீர் ஊற்றினால் அருணா மேம், மாறும். 1 month ஆனாலும் அப்ரூவ் ஆகாத இந்த பிரச்சனைக்கு 1 dayல சரி பண்ணி கொடுத்துட்டீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க போங்க நீங்க. சார் நான் என்ன பண்ணேன், எல்லாம் என் ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் நீங்க சொல்லி தானே உங்க ஃப்ரெண்டு பண்ணாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க் பண்ணுவேன். எத்தனை தடவை சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? உங்க ப்ராப்பர்ட்டி உங்க கைக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். என் ப்ராப்பர்ட்டி முழுசா இன்னும் என் கைக்கு கிடைக்கலங்க. அது கிடைச்சாதான் எனக்கு முழு சந்தோஷம். புரியல. ஐயோ, ஒன்றும் இல்லை மேம். என் ப்ராப்பர்ட்டி எனக்கு கைக்கு கிடைச்சிருச்சு, ஓகே, அது கன்ஃபார்ம் தான். ஆனால் இன்னும் பட்டா பத்திரம் வெரிஃபிகேஷன்லாம் கன்ஃபார்ம் ஆகலைல. எனக்கு பட்டா போட்டு கொடுத்தா தானே ஏன் சொத்தாகும். சார் எல்லாம் வந்துடும் சார். அப்படின்றீங்க? ஆமா, கண்டிப்பா வந்துடும். நீங்க சொன்னா சரிதான். எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைச்சிருந்தான் நம்பிக்கை இருக்கு. உங்க நல்ல மனசுக்கு இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும் சார். தேங்க்யூ மேடம். உன்னை பார்த்த பூவெல்லாம் கையெழுத்து கேட்டு நிற்கும். என்னாச்சு மேம்? ஒன்னும் இல்ல சார். ரொம்ப நேரமா சிரிமிட்டே வரீங்க. தண்ணி எடுத்து குடிங்க. அவசரத்துல தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரல, ஸ்கூலுக்கு போயிடலாம் சார். மேம், ஸ்கூலுக்கு போற வரைக்கும் தாகத்தோட இருப்பீங்களா? 1 minute வெயிட் பண்ணுங்க, அந்த ஜூஸ் ஷாப்ல நிப்பாட்டுறேன். ஐயோ சார் பரவாயில்ல, வேண்டாம். இருக்கட்டும் மேம், எனக்கும் கொஞ்சம் தாகமா இருக்கு. ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போலாம். நீங்க எனக்கு இந்த பிரச்சனையை கிளியர் பண்ணி விட்டதுக்காக ஒரு ட்ரீட்னு எடுத்துக்கோங்க. அட பாருங்களேன், ஜூஸ கொடுத்து ஏமாத்தலன்னு பாக்குறீங்க. ஐயோ மேம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, மதியம் லஞ்சுக்கு போயிடலாமா? இல்ல சார், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பட் நான் சீரியஸா தான் கேக்குறேன். உங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க, ட்ரீட் வச்சிருவோம். இல்ல சார், வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் முடியவே முடியாது. நீங்க லஞ்சுக்கு வரீங்க, நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன். என் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதுக்காக நான் ஏதாவது பண்ணணும் தானே. ஜூஸோட நிப்பாட்டிட்டா நல்லா இருக்காதுல்ல. ஐயோ சார், நான் காலையிலேயே மதியத்துக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். என்ன மேம், என் கையை இப்படி கட்டி போட்டுட்டீங்களே. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ட்ரீட் வச்சிடலான்னு பார்த்தேன். அட பரவாயில்ல விடுங்க, உங்க கல்யாணத்துல விருந்தே சாப்பிட போறோம். நீங்க சாப்பிடாமலா? ஆ இல்ல மேம், என் கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும்ல. அப்போ நீங்க சாப்பிடாம எப்படி? உங்களுக்காக ஸ்பெஷலா கவனிச்சிடலாம். எங்களை கவனிக்காம இருப்பீங்களா? உங்க கல்யாணத்துல ஆளா முன்னாடி நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறதே நான் தானே. என்ன சார் சிரிக்கிறீங்க? நான் நிஜமா தான் சொல்றேன். உங்க கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நான் தான் முன்னாடி நின்று செய்வேன். செய்யுங்க செய்யுங்க. கல்யாண பொண்ணே எல்லா வேலையும் செஞ்சா சந்தோஷம்தான். பாதி செலவு கம்மியாகும்ல. என்ன சார்? ஒன்றும் இல்லை மேம், கண்டிப்பா நீங்க தான் எல்லாம் பண்ணணும்னு சொன்னேன். உனக்கென பிறந்தவன் நானா? சார், பக்கத்துல தானே, ஸ்கூலுக்கே போயிருக்கலாமே. பரவாயில்ல மேம், வாங்க ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கலாம். எனக்கும் தாகமா இருக்கு. ம், அண்ணா வாங்க சார். என்ன சார் சாப்பிட்றீங்க? மேம் உங்களுக்கு எனக்கு எதா இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லுங்க மேம். நான் எதா இருந்தாலும் சாப்பிடுவேன் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சொல்லிக்கோங்க. மேம் சாப்பிட்றதுன்னு ஆயிப்போச்சு, உங்களுக்கு பிடிச்சதா வாங்கி சாப்பிடுங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு பொமக்ரனேட் ஜூஸ். அப்ப 2 சொல்லிடலாம். அண்ணா 2 மாதுளை ஜூஸ். சார், உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க சொல்லுங்க. எனக்கும் மாதுளை ஜூஸ் பிடிக்கும் மேடம். அண்ணா 2 மாதுளை ஜூஸ். சரிங்க தம்பி. அப்பாடா, நல்ல வேலை ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ண சொன்னது நல்லதாக போச்சு. எப்படா மீட் பண்ணுவோன்னு காத்துக்கிட்டு இருந்த காலம் போக இப்போ ஆண்டவனே பார்த்து அடிக்கடி மீட் பண்ணுற வாய்ப்பை கொடுத்துருக்கான். கடவுளுக்கு நன்றி. ஆனால் இவ யாரையும் லவ் பண்ணுறாளா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை யாரும் இவளோட லைஃப்பில் இருந்தா அப்புறம் நமக்கு பெரிய சிக்கலாகி போயிருமே. நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ லைஃப்பில் யாரும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை எப்படி கேட்கறது? சார், என்ன பலத்த யோசனையில இருக்கீங்க? உங்களை தான் சார். சொல்லுங்க மேம். இல்ல, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை மேம், சும்மா தான். சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பத்தியா? என்ன விஷயம் சார்? என்கிட்டயே கேட்கலாமே. கேட்கலாங்களா? என்ன சார் இது கேள்வி? என்ன பத்தி என்கிட்ட கேட்டா தானே தெரியும். கரெக்டான கொஸ்டின் தான். நீங்கள் எதுவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? ஐயோ மேம், தப்பாக கேட்டிருந்தா சாரி. நான் யதார்த்தமாக தான் கேட்டேன். ச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் அந்த விஷயத்தெல்லாம் மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதான். மறக்கணும்னு நினச்சிட்டு இருக்காளா? அப்போ எதுவும் லவ் ஃபெயிலியராக இருக்குமோ? ஏன் மேம், எதுவும் ஃபெயிலியரா?
லைஃபே ஃபெயிலியர்னு கூட சொல்லலாம். நிறைய அசிங்கங்கள், நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகளை தாண்டி அந்த லைஃப்ல இருந்து வெளியில வந்திருக்கேன். சாரி மேம், நான் ஏதோ உங்ககிட்ட கேட்க போய் பாவம் ஜாலியாக இருந்த நீங்கள் சங்கடமாயிட்டீங்க. இல்லை சார், எப்போதுமே மனசில் உறுத்திட்டு இருக்கிற விஷயம்தான். பட் அதை நான் மறக்கணும், அதிலிருந்து வெளியில் வரணும்னு ரொம்ப போராடி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லைஃபே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. அப்போ அந்த பையனை தன்னோட லைஃபாகவே நினச்சி வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அந்த லவ் ஃபெயிலியர் ஆனதுனால மனசு ரொம்ப உடஞ்சி போய் பேசுகிறான்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பொண்ணையை அவன் விட்டுட்டு போகிறான். சரி ஓகே, நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே. அவங்க லவ் ஃபெயிலியர் ஆனதுனால தான் நமக்கு இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா. சரி, ஆனால் அவன் யார், எதுக்காக இவங்க லவ் பிரேக்கப் ஆச்சுன்னு தெரியணுமே. அவன் ஒரு சந்தேக பிராணி. என்னை சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணுவான். நான் நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு எனக்கு நிறைய கொடுமைகளும் சித்திரவதைகளும் நடந்திருக்கு. அதனால தான் அதை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். என்ன மேம் சொல்கிறீங்க? சந்தேகப்படுவானா? அவன் என் லைஃப்பில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனை தான். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், சிரிச்சா குத்தம், ஏன் நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் கூட குத்தம். எல்லாத்துக்கும் என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பான். இதுக்கு மேலேயும் அவன் கூட இருக்க முடியாதுன்னு தான் வெளியில் வந்துட்டேன். மேம், நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க மேம். இப்படி ஒருத்தங்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. உங்களுக்கும் நல்லது, உங்கள் லைஃபுக்கும் நல்லது. விடுங்க, இவன் இல்லைன்னா என்ன, கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சவன் உங்களை தேடி கண்டிப்பாக வருவான். இல்லை சார், இப்போல்லாம் நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கிறது கிடையாது. என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். யாரெல்லாம் என்னை உதாசீனப்படுத்தி, யாரெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் நான் தலை நிமிர்ந்து வாழணும். அது மட்டும்தான் இப்போ என் மைண்டில் இருக்குது. சார் ஜூஸ் கொடுங்கண்ணா. மாதுளை ஜூஸ். ஓகேண்ணா. வேறு ஏதாவது வேணுமா சார்? இல்லை நான் வேணும்னா சொல்கிறேன். சரிங்க மேம், இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க. இல்லை சார், பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். நான் தேவையில்லாமல் எதையும் கேட்டு உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? சே, அப்படிலாம் இல்லை சார். எப்போதுமே எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். மேம், எப்போவுமே பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் உள்ள மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க முதல்ல ஜூஸ் குடிங்க. தாகமாக இருக்குன்னீங்கல்ல, சாப்பிடுங்க மேம். வாங்கிக்கோங்க. இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு கேட்டாலும் நான் தரமாட்டேன். சிரிச்சுட்டு கேளுங்க, தரேன். ஐயோ சார். நீங்க சிரிச்ச முகத்தோட கேட்டாதான் நான் தருவேன். ஐயோ சார். மேம், இப்போ நீங்க சிரிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? சாரி சார், கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்கு. இப்போ அவன் நேர்ல வந்து நின்று அவன் மூக்குல 4 குத்து விட்டா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? பாத்தீங்களா, அவனை 4 குத்து விட்டேன்னு சொன்னதுக்கே சிரிச்சிட்டீங்க பாருங்க. அப்போ உங்க மனசு ஃபுல்லா அவனை அடிக்கணுங்கிறது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு. அப்ப நீங்க அதை மட்டும் நினைச்சு என்ஜாய் பண்ணுங்க. எப்பவாவது கிடைக்கும் போது சாத்துன்னு சாத்தி விட்டுருங்க. லாஸ்ட் வீக் கூட கடையில வந்து வம்பளித்தான். நானும் நெடுவலியும் இதை தான் பண்ணோம். ஆஹா, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கே. ஐயோ சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கோவம் வந்துச்சுன்னா மேடம்க்கு IAS IPS எல்லாம் வெளியில வரும் போல் இருக்கே. சும்மா சாத்தி விட்டுருவீங்க போல் இருக்கு. ஐயோ சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், அதான். நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். இந்தாங்க சாப்பிடுங்க. பாத்தீங்களா ஜெலி பேபி, நான் சொல்லும் போது நீங்க நம்பல. இவ இந்த ஆளு கூட தான் ஊர் சுத்திட்டு இருக்கா. இவன் தான் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். மடோனா, என்னடி ஊருக்குள்ள உத்தமி வேஷம் போட்டுட்டு இப்போ ஒன்னா ஜோடியா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க? யாரு இவன்?